ஹாய் காய்ஸ். இது வந்து ஃப்ரைடே எடுக்கப்பட்டது. எடிட் பண்ணி போகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நான் எப்போவுமே செவ்வாய், வெள்ளி, சனி 3 நாள் நான் வாரத்தில் 3 நாள் வந்துட்டு நம்ம வந்துட்டு அதாவது ஒரு 3 நாளில் 1 நாளாவது சாமிக்காக ஒதுக்கணும். நான் வந்து பார்த்திங்கன்னா பட்டையெல்லாம் அடிச்சுட்டு நல்லா வீட்டுக்கு முன்னாடி தண்ணியில் வந்து மஞ்சள் கலந்து தான் வந்துட்டு தண்ணி தெளித்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கோலம் போட்டுட்டு முதல்ல வெளியில் தான் வந்துட்டு கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம்லாம் போட்டு கோலம் போட்டுட்டு இங்கே விளக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் உள்ள சாமி ரூமுக்கே போவேன். ஏன்னா அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அதுதான் வந்துட்டு அப்படி தான் பண்ணிகிட்ருந்தாங்க. ஏன்னா வெளியில் தான் வந்துட்டு நம்ம குலதெய்வ சாமியும் மகாலட்சுமி இதெல்லாம் வந்துட்டு குடியிருக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் முதல்ல வந்துட்டு மஞ்சள் குங்குமம்லாம் போட்டுட்டு விளக்கு வச்சுட்டு பூ வச்சுட்டு விளக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே போயிட்டு நான் சாமி ரூமெல்லாம் க்ளீன் பண்ணுவேன். இப்போ மாவு பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு கோல மாவெல்லாம் வாங்க மாட்டேன். பச்சரிசியை வந்து நல்லா மிக்சியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்கிட்டு அதில் தான் நான் கோலம் போடுவேன். ஏன்னா நம்ம பச்சரிசியில் வந்து கோலம் போட்டோம் அப்படின்னா பெண்கள் எல்லாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு எங்கள் ஆயா தாத்தா பாட்டி சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா நம்ம அந்த கோலம் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து புண்ணியம் சேரும், தர்மம் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வரமுறை இருக்காமா. அதனால் எங்கள் தாத்தா பாட்டிங்க வந்துட்டு சொல்லுவாங்க. அதனால் நானுன்னு கோலம் போடும்போது பார்த்திங்கன்னா எப்போவுமே வீட்டில் வந்துட்டு இந்த மாதிரி பச்சை அரிசி தான் வந்துட்டு நல்லா அரைச்சிட்டு அதில் தான் நான் கோலம் போடுவேன். சும்மா கொஞ்சம்னா கூட பச்சை அரிசி இல்லாமல் நான் கோலம் போடவே மாட்டேன். அப்படி இல்லைன்னா சாக்பீஸ் யூஸ் பண்ணிப்பேன். நான் வந்துட்டு இந்த வெள்ளிக்கிழமை கம்பல்சரி நான் வந்து பச்சரிசி மாவில் தான் கோலமே போடுவேன். ஏன்னா ரொம்ப வாரத்திலே ஒரு முக்கியமான ஒரு நாள் பார்த்திங்கன்னா ஃப்ரைடே மட்டும்தான். ஏன்னா அன்னைக்கு தான் வந்துட்டு நம்ம இஷ்ட தெய்வங்கள் நம்ம அந்த அந்த பிடிச்ச நாளில் நாம் வந்து அந்த கடவுளை வந்துட்டு நம்ம தேடி போனோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். நம்ம கேட்டதை வந்து கண் திறந்து பார்ப்பாங்க கடவுள் அப்படின்றது வந்துட்டு பெரியவங்க சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா அதனால் அதே மாதிரி நானும் கடைப்பிடிப்பேன். எங்கள் வீட்டில் மாமியார் வீட்லேயும் அதே மாதிரி தான் கடைப்பிடிப்பாங்க. எப்போவுமே முதல்ல குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு தான் நான் சமைக்கவே போவேன். அந்த நாள் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எல்லாமே டக்கு டக்குன்னு முடிகிற மாதிரி இருக்கும். மற்ற நாளெல்லாம் பார்த்திங்கன்னா சாமியெல்லாம் கும்பிட மாட்டேன். ஆனால் இருந்தாலும் ஒரு மாதிரி என்ன ஸ்லோவாக போகுது அந்த மாதிரி இருக்கும். எப்போவுமே ஃப்ரைடே பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு இந்த மாதிரி லெமன் எடுத்து 2ஆக கட் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு வெளியில் வைப்பேன். ஏன்னா நீங்கள் வீட்டிலருந்து பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடில் மஞ்சள் இருக்கணும், லெஃப்ட் சைடில் குங்குமம் இருக்கணும். ஏன் அப்படின்னா இது வந்து நம்மளுடைய டிஸ்ட்ரிக்டாகவும் எந்த ஒரு வீட்டில் வந்துட்டு எந்த ஒரு கெட்ட சக்தியும் நெருங்காதாம்மா. ஏன்னா நான் தாத்தா பாட்டி சொல்லியிருக்கிறாங்க பெரியவங்க. அதனால் நானும் அதே மாதிரி கடைப்பிடிப்பேன். எங்கள் மாமியார் வீட்டில் இருக்கும்போது அதே மாதிரி நான் தனியாக வரும்போதும் அதே மாதிரி தான் நாங்கள் கடைப்பிடிச்சிருக்கிறோம். ஏன்னா அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் நான் வந்து நிறைய உணர்ந்துருக்கேன். அதனால் நான் வந்துட்டு ஒன்ஸ் நீங்கள் வைக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அதவே நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க. வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் சாமி மேலே ரொம்ப பக்தியாக, அதாவது நம்ம ஏனோ தோணோன்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டா ஐயோ இன்றைக்கி சாமி கும்பிட்டே ஆகணுமே அப்படின்னு கும்பிட்டோன்னா அந்த நாள் வந்துட்டு நம்ம வேலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா சாமியை மனதார நினச்சி நம்ம கும்பிட்டோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த நாளே வந்து சிறப்பாக போயிடும். எவ்வளோ வேலை இருந்தாலும் அது டக்குன்னு முடிஞ்சிற மாதிரி இருக்கும். ஏன்னா நான் அப்படி ஃபீல் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஊதுவத்தி பார்த்திங்கன்னா ஒரு சிலர் 1, 2 தான் எடுப்பாங்க. அப்படி எடுக்காதீங்க. சாம்பிராணி ஊதுவத்தி பொறுத்த அளவுக்கு வீட்டில் வந்து எந்த அளவுக்கு மனமாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம வீட்டில் பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா நான் அதை வந்து உணர்ந்திருக்கிறேன். அதனால் உங்களுக்கும் நான் ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் கற்பூரம் கொளுத்தணுன்னா வெளியிலேருந்து கற்பூரம் கொளுத்திட்டு உள்ளே வாங்க. அப்போ தான் நம்ம தெய்வங்களெல்லாம் கூட்டிகிட்டு உள்ளே வர்ற மாதிரி அந்த மாதிரி தான் நம்ம ஒரு ஐதீகம். அது மாதிரி தாத்தா பாட்டி சொல்லியிருக்கிறாங்க. நான் அந்த மாதிரி கடைப்பிடிச்சிருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி கடைப்பிடிங்க. அதாவது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சாம்பிராணி ஊதுவத்தி எந்த அளவுக்கு நம்ம வீட்டில் நல்ல ஒரு வாசம் இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம வீட்டில் மகாலட்சுமி குடியிருப்பாங்க, குலதெய்வ சாமி குடியிருப்பாங்க அப்படின்றது உண்மை. நான் உணர்ந்திருக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்கள். எந்த நாள் எப்படி இருந்தாலும் கரெக்டாக ஒரு ஃப்ரைடே அந்த நாளில் வந்துட்டு சாமி கும்பிட்ருங்க. ஏன்னா அது வந்து நமக்கும் நல்லது, நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கும் நல்லது, நல்ல ஒரு திருப்தியாக இருக்கும். இந்த மயில் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து முருகர் கோயிலுக்கு போகும்போது எனக்கு அவர் கிஃப்டாக கொடுத்தது.
அதை நான் அப்படியே எடுத்துகிட்டு வந்து முருகருடைய ஃபோட்டோ கீழே வச்சுருக்கிறேன். அது பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். நீங்களும் இதே மாதிரி கும்பிடுங்க. ஒரு ஒரு செயலை செய்கிறோம் அப்படின்னா நம்ம விருப்பப்பட்டு அதை வந்து ரசித்து பண்ணுங்க. அப்போ தான் நம்மளால் முன்னேற முடியும். ஏதாவது டக்குன்னு வேலை அதாவது டக்குன்னு முடியும். ஏனோ தோணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம் அப்படின்னா அந்த வேலையும் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். அது முடிகிற நம்ம திருப்தியாகவும் இருக்காது. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.